ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு பவுலில் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் 500 கிராம் அரிசி மாவு, அதாவது அரை கிலோ அரிசி மாவை நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் விடாமல் நம்ம வறுக்க போகிறோம். இந்த அரிசி மாவை ஏன் இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். அந்த அரிசி மாவோட ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து அதே பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை நம்ம எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ரொம்ப லைட்டாக அந்த கலர் லைட்டாக ப்ரௌன் சேஞ்ச் ஆனதுமே அதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம இதில் ஆட் பண்ணி இதையுமே ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு கல்லையே வெளியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம்பருப்பு, கடலை மாவு அது ரெண்டுத்தையுமே இதில் போட்டுடலாம் நம்ம இந்த அரிசி மாவில். இப்போ அடுத்து அதே கடாயில் வேர்க்கடலை ஒரு 25 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை நம்ம இதில் வறுக்க போகிறோம் எண்ணெய் விடாமல். இந்த வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாகவே வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்துச்சுன்னா போதும். இப்போது இதை இறக்கிட்டு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரையணுன்றதில்ல, அங்கங்கே நம்மளுக்கு வேர்க்கடலை தெரிகிற மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாலே போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல்லு போட்டுட்டு, காஞ்ச மிளகாய் ஒரு 7லேருந்து 9 போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இந்த மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை, ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தட்டைக்கு தேவையான உப்பு ஒரு 3 டீஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயம் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு, இப்போ அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்துட்டுருக்க டைமில் நம்ம கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயை ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கொதிக்கிற எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியை வச்சு இதை நல்லா சூடாக இருக்கும் போதே கிளறி விட்டுட்டு இந்த மாவை நல்லா நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ அந்த மிளகாய் அரைச்ச அதே மிக்சர் ஜார்லேயே நான் தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக அப்பப்போ ஆட் பண்ணோம். ஒரேடியாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே இது தண்ணி நிறைய ஆன மாதிரி ஆகிடும். தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி விட்டு இது ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு நம்ம பிசைஞ்சு கொண்டு வந்துட்டோம். இது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கையை வச்சு பார்த்தா இது நல்லா டொய்யன்னு உள்ளே போகணும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு நம்மளோட உருண்டை இருந்தால் போதும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் 2 ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 கவருக்குமே நம்ம எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் தான் நம்ம அந்த மாவை அழுத்தவே போகிறோம் ரவுண்டாக. இப்போது ரவுண்டாக இந்த சைஸ்க்கு நம்ம இந்த மாவை எடுத்து வச்சுட்டு இதை ஒரு கிண்ணத்தில், நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன கிண்ணத்தோட பேஸில் இதை வச்சு அழுத்திட்டு, அடுத்து இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கையை வச்சே அழுத்தி, நடுவில் ரொம்ப குண்டாக வராமல் நம்ம சைட்ஸை இந்த கையை வச்சே அழுத்தி விடலாம். அவ்வளோதான், நம்ம தட்டை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்க்கை வச்சு இது எல்லாத்துலேயும் நான் குத்தி விட போகிறேன். ஏன் ஃபோர்க்கை வச்சு குத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயில் போடும்போது இதில் ஏர் போகிறதுக்கு வெளியே இல்லாமல் நம்மளுக்கு பூரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதனால் நமுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி குத்தி விட்டோம் அப்படின்னா ஏர் வெளியே போய்டும். பொரியும் போதே பூரி மாதிரி வராது, நமுத்தும் போகாது. இப்போ வழக்கம் போல் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க தட்டை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். 1 2 3. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ்லாம் போயிட்டு ஓரளவுக்கு இது அமைதியாகிடுச்சு. அந்த டைமில் நம்ம இந்த
தட்டையை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தட்டைன்னு சொல்லலாம், எள்ளடை ஓட்டோட ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.